வணக்கம். பாகிஸ்தான் கிரிக்கெட்ல இப்போ ஒரு பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன, ஏன் இப்படி ஆச்சு, இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இப்போ கிரிக்கெட் உலகத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்கிற அந்த ஷாக்கிங்கான நியூஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிசிபி, அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா? இந்த 2 முக்கிய பிளேயர்ஸையும் உடனே டீம்ல இருந்து தூக்குங்கன்னு. இது வெறும் ஒரு ரெக்வெஸ்ட் இல்ல, இது ஒரு ஆர்டர். சரி, எப்படி திடீர்னு இந்த நிலைமைக்கு வந்தாங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரே மேட்ச் தான். வாங்க, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். இந்தியா கிட்ட தோக்குறதுன்றது எப்பவுமே வலிக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இது வெறும் ஒரு தோல்வி இல்லைங்க, இது ஒரு தேசிய அவமானமே சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தோத்துட்டாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு எதுலையுமே அவங்க கிட்ட ஒரு ஃபைட் கூட இல்ல. இந்த மாதிரி ஒரு சரண்டர் மொத்த பாகிஸ்தானியுமே உலுக்கி போட்டுருச்சு. இங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. பாருங்க, இந்த தோல்விக்கு அப்புறம் வந்த ரியாக்ஷன்ஸ் வெறும் கிரிக்கெட்டை பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய நெருக்கடியோட ஆரம்பமா மாறிடுச்சு. ஃபேன்ஸ் கோவத்துல கொந்தளிச்சிட்டாங்க. முன்னாள் லெஜெண்ட்ஸ் எல்லாம் டிவில வந்து டீமை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு கடைசியில அரசாங்கமே இந்த விஷயத்துல மூக்க நுழைக்க ஆரம்பிச்சுது. நம்ம ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் ஷோயப் அக்தர் சும்மாவே இருக்கல. அவர் தன்னோட கோபத்தை கொஞ்சம் கூட மறைக்காம நேரடியா பிசிபி சேர்மனை தான் டார்கெட் பண்ணார். டீமோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அவர் மட்டுமா, முகமது யூசுப் மாதிரி இன்னும் பல முன்னாள் கேப்டன்ஸும் இதே தான் சொன்னாங்க. முழு T20 டீமையும் மாத்துங்க, புது பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன, பாலிடிக்ஸும் உள்ள வந்துருச்சு. பொதுவாவே ஸ்போர்ட்ஸ்ல அரசாங்கம் தலையிடுதுன்னாலே விஷயம் சீரியஸ்னு அர்த்தம். அது வெறும் விளையாட்டு இல்ல, இப்போ இது ஒரு தேசிய பிரச்சனையா, ஒரு கௌரவ பிரச்சனையா மாறி போச்சு. சரி, இவ்வளோ குழப்பம், இவ்வளோ ப்ரெஷர், இதுக்கு நடுவுல அந்த டீமால வேர்ல்ட் கப்ல கவனம் செலுத்த முடியுமா? இப்போ அவங்க இருக்கிற நிலைமை ஒரு மாதிரி வாழ்வா சாவா கட்டம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அவங்க நிலைமையை பாருங்களேன். 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த நெட் ரன் ரேட், அதுதான் இங்க பெரிய வில்லன். அந்த மைனஸ் நம்பரை பாருங்க. அது எவ்வளோ மோசமா இருக்குன்னா, 2 மேட்ச் ஜெயிச்சும் அவங்க டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போற நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷன்னா, எல்லாமே ஒரே ஒரு மேட்ச்ல வந்து நிக்குது. சிம்பிள், ஜெயிச்சா உள்ள, தோத்தா வெளியே, அவ்வளோதான். கேட்க சிம்பிளா இருந்தாலும் பிளேயர்ஸ்க்கு இது எவ்வளோ பெரிய ப்ரெஷர்னு யோசிச்சு பாருங்க. ஆனா விஷயம் இந்த ஒரு வேர்ல்ட் கப்பை பத்தி மட்டும் இல்லைங்க. இது பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட ஒட்டுமொத்த லெகசி சம்பந்தப்பட்டது. அவங்க வரலாறு எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பார்க்கலாமா? அவங்களோட T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான். ஒரு பக்கம் 2009 சாம்பியன் ஆனது மாதிரி உச்சம், இன்னொரு பக்கம் முதல் ரவுண்டோடய வெளியே போனது மாதிரி சரிவு. அதனால தான் அவங்கள அன்பிரெடிக்டபிள் டீம்னு சொல்றாங்க. இந்த ஒரு குணம் தான் அவங்கள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீமா மாத்துது. அவங்க ஃபார்ம்ல இருந்தா உலகத்துல எந்த டீமையும் அசால்ட்டா ஜெயிப்பாங்க. ஆனா அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு டீம் கிட்ட கூட யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தோத்துருவாங்க. இதுதான் அவங்களோட பிளஸ்ஸும் மைனஸும். ஓகே, இப்போ இந்த மொத்த விஷயத்துல இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன? இந்த நெருக்கடி உண்மையிலே எதை நமக்கு காட்டுது? அடுத்த மேட்ச் வெறும் ஒரு குவாலிஃபயர் மேட்ச் மட்டும் கிடையாது. அது அவங்க நாட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க மரியாதையை காப்பாத்திக்க போராடுற ஒரு போர். கிரவுண்ட்ல நடந்த தோல்வி, கிரவுண்டுக்கு வெளியே நடக்கிற அரசியல், இது எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம். சொல்லப்போனா இது பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட ஆன்மாவுக்கான ஒரு போர்னே சொல்லலாம். ஒருவேளை ஜெயிச்சா எல்லா விமர்சனத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு கதையே மாத்தி எழுதிடலாம். ஆனா தோத்துட்டா அது ஒரு வரலாற்று அவமானமா பதிவாகிடும். அப்போ இது பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு ஒரு புது தொடக்கமா இருக்க போகுதா, இல்ல ஒரு சகாப்தத்தோட முடிவா இருக்க போகுதா? உங்களுக்கும் இதே கேள்விதான மனசுல ஓடுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.